பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு பிடிச்ச உணவு உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நல்லா ஒரு சாப்பிடும் போது ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஒரு சிலருக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும், பாட்டு பாட பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு பிடிச்ச காரியத்தை ஈடுபடும் போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், எனக்கு பிடிச்ச நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. பாவத்தை சந்தோஷப்படுறது கிடையாது, நல்லதில்லை. அதாவது உங்களுக்கு பிரியமான காரியம், நிறைய பேர் பாவத்தை சந்தோஷப்படுவாங்க, குடிக்கிறது பிடிக்கும், தம் அடிக்கிறது பிடிக்கும், அப்படி நான் சொல்ல வரல. தேவனுக்கு சித்தமான ஒரு வாழ்க்கை வாழும் போது ஸ்பிரிச்சுவலா நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு இந்த வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா, இந்த வழி நம்மளுக்கு கரெக்டா அப்படின்ற போது ஒரு அந்த பிடிப்பு பார்த்தீங்களா, இந்த வழி நம்மளுக்கு கரெக்டா இருக்குன்னு ஸ்ட்ராங்கா பிடிப்பு பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்க வழியை நீங்க பிடிக்கும் பொழுது அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்பதான் உங்களால அந்த வழியில் நல்லா போக முடியும். உங்களுடைய பாதைகள் தெளிவா இருக்கும். உங்களுக்கு கரடு முரடாவோ இல்ல பாவ வாழ்க்கையா இருந்தாலோ அந்த வழியிலேயே ஒரு பெரிய குழி இருக்கும். உங்களுக்கே தெரியாம அந்த குழியில் நீங்க விழுந்துட்டு எழுந்துக்க முடியாத அளவுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லாம விழுறப்ப நிறைய பேர் இருக்காங்க. ஹல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுது, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றாங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. உங்களோட சந்தோஷத்தை விரும்புறாரு தேவன். விரும்புறீங்களா? தேவன் உங்களுக்கு பிடிக்குமா? இயேசுவை பிடிக்குமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. உனக்கு பிடிச்ச உணவா இல்ல, உனக்கு பிடிச்ச விதமான ஒரு ஸ்போர்ட்ஸ் எல்லாமே, இது எல்லா இடத்தையும் மேலானவர் தேவன். ஹல்லேலூயா. அவரை இருக்குமா பிடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு சந்தோஷம், நீங்களுக்குள்ள இருந்தா எனக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சி சந்தோஷம் சொல்லி பாருங்க. உங்களுக்கான துக்கம் எல்லாம் மாறி மெய்யான சந்தோஷத்தை நீங்க வாழ்க்கையில உணருவீங்க. ஹல்லேலூயா. எனக்கு துக்கமா டைம் நிறைய பேர் எல்லாருக்குமே ஒரு சில டைம்ல துக்கமான காரியங்கள் உண்டாகும். என்னோட லைஃப்ல நான் ரொம்ப துக்கப்பட்டேன், ரொம்ப ஸ்ட்ரகிள் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்பேன், கர்த்தருடைய பாடல்களை நான் கேட்பேன். நிறைய பாடல்களை கேட்கும் பொழுது இப்போ நிறைய பேர் ஆண்டவர் பாட்டி நிறைய பேர் பாடுறாங்க. அந்த பாடலை கேட்கும் போது ஒரு மனசுக்குள்ள அந்த வார்த்தைகள் தொடும் நம்மள. அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம்மளுக்கே தெரியாம நம்ம ஆண்டவர் எவ்வளவு நம்ம நன்மை செஞ்சிருக்காரு, இதெல்லாம் ஒரு கஷ்டமா இருக்கா, நம்ம போயிடுவோம்னு சொல்லி நம்மளுக்குள்ள நம்மளே வந்துட்டு ஒரு பலப்படுத்தும். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலயும் அநேக நெருக்கங்கள் இருக்கலாம். சந்தோஷமா இருங்க. உங்க ஆத்மாவை சந்தோஷப்படுத்த ஒரு திருப்தி என்னன்னா ஆண்டவர் தான், அந்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. இந்த நாள்லயே உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்துல ஊற்றி விட்டுட்டு உங்களுடைய மன பாரத்தெல்லாம் ஒரு சமூகத்துல இறக்கி வச்சுட்டு கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, மகிழ்ந்துருங்க கர்த்தருக்குள்ள. என்னோட செஞ்சு ஜெபிக்கிறீங்களா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாள்லயும் கர்த்தாவே எத்தனையோ பேர் மன கஷ்டத்தோட மன வேதனையோட இருக்கலாம் சுவாமி. அவங்க கண்ணீரெல்லாம் துடைத்து கர்த்தருக்குள்ள எப்போ மன மகிழ்ச்சியா இருக்க உதவி செய்யுங்க. இது அல்ல ஆண்டவரே வாழ்க்கை. இன்னும் உங்களுக்குள்ள மன மகிழ்ச்சியுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிதான இருக்கு. அவங்க ஆவிக்குரிய விஷயத்துல திருப்தி அடையாதபடிக்கு நல்லா இன்னும் உங்களை ஊக்கப்படுத்தி உங்களுடைய மன மகிழ்ச்சி அவங்களுக்கு கொடுங்க. இன்னும் அவங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொடுங்க ராஜா. உம்முடைய அன்பை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமீன். God bless you.